சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7 பிறவி துன்பத்தை போக்குற, பாவத்தை போக்குற வன்னி மரத்துக்கடியில இருக்கிற விநாயக பெருமானோட புராண கதையை நம்ம பார்க்க போறோம். விநாயக பெருமான் வழிபாடு பண்றதுனால நமக்கு எவ்வளவு தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ஒரு வாழ்வுல நம்ம எந்த ஜென்மத்துல நம்ம என்ன துன்பம் மத்தவங்களுக்கு செஞ்சோமோ தெரியாது. இந்த பிறவியில நம்ம வன்னி மரத்துக்கு அடியில இருக்கிற விநாயக பெருமான வழிபாடு பண்ணோம்னா சனி திசை நடக்கிறவங்க 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது மாதிரி சனி பகவானின் சம்பந்தமா எந்த கிரக தோஷங்கள் வந்தாலும் நம்ம வன்னி மரத்துக்கடியில இருக்க விநாயக பெருமான வன்னி இலைகளால அர்ச்சனை பண்ணோம்னா சனி தோஷம் நீங்கிறதா மெயின். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி விதர்ப்ப நாட்டை சாம்பன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலான ஆட்சி ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு உறுதுணையா ஒரு துர்புத்தி உள்ள அமைச்சரு கூட உறுதுணையா இருந்து எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவங்க ஆட்சியில படாத பாடுபடுறாங்க. மக்கள் எல்லாம் சாப்பம் விடுறாங்க, தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்புறம் அவங்க அந்த பிறவியில இருந்து இறந்துடுறாங்க. அடுத்த பிறவி எடுக்கிறாங்க. அடுத்த பிறவியில அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒருத்தரை துரத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி பிறவி எடுக்கிறாங்க. முதல் பிறவியில காகமும் ஆந்தையுமா எடுக்கிறாங்க. அடுத்து பாம்பும் தேலுமா எடுக்கிறாங்க. நாயும் பூனையுமா அடுத்த பிறவியில எடுக்கிறாங்க. குதிரையும் கழுதியுமா ஒரு பிறவியில எடுக்கிறாங்க. அப்புறம் மீனும் முதலியுமா எடுக்கிறாங்க. 7ஆம் பிறவியில புலியும் மானுமா பிறந்தாங்க. அதுக்கு அடுத்த பிறவியில என்ன பண்றாங்க, வேடனும் ராட்சசனுமா பிறக்கிறாங்க. ராட்சசன் வேடனை துரத்திக்கிட்டு போறான். வேடன் பயத்துல ஒரு வனாந்தர காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேல ஏறும் போது அந்த மரம் ஆடும் இல்லையா, ஆடும் போது வன்னி மரம் இலை கீழே கொட்டுது. அப்படி கொட்டும் போது வன்னி மரத்துக்கு அடியில ஒரு விநாயக பெருமான் இருக்கிறாரு. அந்த விநாயக பெருமான் மேல வன்னி இலை உழுவுது. அதே சமயத்துல ராட்சசனும் அந்த மரத்து மேல ஏறான். அப்படி அவன் ஏறும் போது வேடனை பிடிக்கிறதுக்காக அவன் முயலும் போது மறுபடியும் வன்னி மரத்துல இருந்து இலை கொட்டுது. அந்த வன்னி இலை விநாயக பெருமான் மேல உழுவுது. அவங்களுக்கே தெரியாம விநாயக பெருமானுக்கு அந்த நேரம் அந்தி சாயிற நேரமாவும் இருக்குது, சதுர்த்தி திதியாவும் இருக்கு. வன்னி இலைய அவங்க 2 பேரும் தெரியாத சாமிக்கு அர்ச்சனை பண்றதா ஆயிருது. அதே போல ஆனா அவங்க 2 பேரும் ஃபைட்டிங் பண்ணிட்டே கீழே விழுந்து 2 பேரும் செத்து போயிடுறாங்க. செத்து போனா எங்க போறாங்க, கைலாயத்துக்கு போயிடுறாங்க. சொர்க்கம் அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னு புராணம் சொல்லுது. 7 பிறவியில அவங்க அடைஞ்ச துன்பத்தை சங்கடகர சதுர்த்தியில வன்னி இலையால விநாயக பெருமான அர்ச்சனை பண்ணினதுனாலதான் அவங்களுக்கு முக்தி கிடைச்சது, இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம எந்த பிறவியில என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியாது. நம்ம சதுர்த்தி திதியில மெயினா விநாயக பெருமானுக்கு வன்னி இலையால நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளோட பாவம் தோஷம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. புராண கதையில அந்த அரசை எப்படி முக்தி அடைஞ்சான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல மழை இல்லாம பஞ்சமா இருந்திருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பசி பட்டினியால செத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வறட்சி. அந்த வறட்சியான சமயத்துல அந்த ஊருக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் அந்த ஊர்ல வன்னி மரத்துக்கடியில ஒரு விநாயக பெருமான் இருக்கிறத பார்த்துட்டு அந்த விநாயக பெருமானை வணங்கி வழிபாடு பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற குளத்தை தூர்வாரி தூய்மைப்படுத்துறாரு. அந்த சமயத்துல ஊர்ல நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்சதையும் அந்த குளம் நல்லா நிறைஞ்சிருது. இது உண்மையா நடந்ததா சொல்றாங்க. விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூருக்கு அருகே உள்ள ஓடைப்பட்டி கிராமத்துலதான் இந்த சம்பவம் நடந்ததா இருக்கு. அந்த கிராமத்துல அந்த ஊர் மக்கள் வன்னி மரத்தடி விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்களாம். அந்த ஊரு செழுமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த குளத்தை சீரமைச்சவர் அண்ணாமலை செட்டியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரை நினைவு கூறும் விதமா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அவருக்கு சிலை செஞ்சு வச்சு அந்த சிலைக்கும் பூஜை பண்ணிட்டு வர்றதா இந்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோயில இருக்கிற விநாயகருக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தி இப்ப 1982 வருஷம் கோவிலே கட்டிட்டாங்க. இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா திருமண தடை, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், தொழில் முன்னேற்றம், நவகிரக தோஷம், முன்ஜென்ம பாவம் இதெல்லாம் நமக்கு தீருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்பிக்கையா இருக்குது. எப்பவுமே வன்னி மரத்துக்கடியில இருக்கிற விநாயக பெருமானுக்கு 11 வாரம் நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க என்ன நினைச்சு வேண்டுதல் பண்றீங்களோ அது நிச்சயமா நிறைவேறும்.
மரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. எப்பவுமே விருச வழிபாடுனாவே சிறப்பு தான். வன்னி மரத்தை வட இந்தியாவில சமி விருஷனும் சொல்லுவாங்க. மகாபாரத காலத்துல பாண்டவர்கள் ஓராண்டு மறைஞ்சு வாழணும். அந்த சமயத்துல அவங்க இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் வன்னி மரத்துல இருக்கிற ஒரு பொந்துல தான் வச்சுட்டு வன்னி மரத்துக்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு தான் அவங்க மறைஞ்சு வாழ்றாங்க. அந்த ஓராண்டு முடிஞ்ச பிறகு விஜயதசமி அன்னைக்கு தான் அவங்க அந்த வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணி அவங்க அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் மகாபாரத போரில் வெற்றி பெற்றாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால விஜயதசமி அன்னைக்கு நம்ம எப்பவுமே வன்னி மரத்துக்கு ஒரு தீபம் ஏத்தி பழம் பூவெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா வன்னி மரத்தோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்ம வேணுங்கிற வரத்தை கொடுக்குங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். வன்னி மரத்தோட இலைய வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்கும். அதே போல உங்களை கெடுக்கணும்னு பகைவர்கள் நினைச்சாங்கன்னா அது நிறைவேறாது. பய உணர்வு இருக்கிறீங்க வன்னி மரத்தை வழிபாடு பண்ணி சுத்தி வந்துட்டு 3 சுத்தி வந்துட்டு கும்பிட்டுட்டு அந்த வன்னி இலைய கொண்டாந்து தலைக்கடியில வச்சு படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. வெளியூர் பயணம் செய்யறவங்க வன்னி மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. விஜயதசமி அன்னைக்கு பூஜை செய்ய முடியாதவங்க கூட மாதம் ஒரு முறை வர வளர்பிறை தசமியில 10வது நாள்னு சொல்லுவாங்க. வன்னி மரத்துக்கு பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்ப பூஜை செஞ்சுட்டு 2 இலைகளாவது கொண்டாந்து வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்குங்கிறது வீட்டுல எப்போதும் சந்தோஷமான சூழலே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அதே போல குடும்பத்துல சகோதரர்களோட பிரச்சனை இருந்தா கூட அந்த சகோதரர்கள் ஒற்றுமையும் உருவாகும். வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டப்படுவோம், நிறைய உழைப்போம். என்னடா நம்ம நிறைய உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு அந்த பலனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, உடல் நலம் பாதிச்சுவீங்க, டெய்லி பகல் 11:30 மணிலிருந்து 12 மணிக்குள்ள வன்னி மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி 4 முறை வன்னி மரத்தை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு உழைக்கிறதுக்கான பலனும் கிடைக்கும், உடல் நலமும் தேரும்னு சொல்றாங்க. நீங்க அதே போல போட்டி தேர்வுல எக்ஸாம்ல ஜெயிக்கணும், அதுல கலந்துக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பய உணர்வுல இருந்து விடுபட்டு நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பகல் 12:45 மணியிலிருந்து 12:15க்குள்ள வன்னி மரத்தை 9 முறை சுத்தி வரணும். தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணீங்கன்னா தேர்வுல வெற்றி அடைவீங்க. தொழில வெற்றியே பெற முடியாத எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமாக்குறவீங்க விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்தை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த இலைய கொண்டு போய் நீங்க செய்யற தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். அதே போல வன்னி மரம் சனி தோஷத்தை நிவர்த்தனி பண்ணும். வன்னி மரத்தை வீட்டுல வச்சீங்கன்னா வாசு தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வன்னி மரத்துக்கடியில இருக்கிற விநாயகர் பெருமானு ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர் பெருமானா இருக்குது. ஆலயத்துக்கு வடகிழக்கு மூலையில மேற்கு நோக்கி விநாயகர் பெருமானு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த விநாயகர் பெருமான் சில வன்னிமரத்துக்கடியில சுயம்புவா தோன்றியதுன்னு மக்கள் எல்லாம் நம்புறாங்க. இந்த விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு பண்ணோம்னா பக்தர்கள் அவங்க என்ன வேண்டும் வரங்களை நிறைவேறும் அப்படிங்கறது நம்பிக்கையா இருக்கு. இந்த வன்னி மரம் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வன்னி மரம் தெய்வீக தன்மை நிறைந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம், தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீராமர் ராவணனை போர் செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி வன்னி மரத்தை தொட்டு வணங்கி வலம் வந்து சென்றதா ஐதீகமா இருக்கு. வன்னி மரம் எப்போதுமே சிறந்த பாதுகாப்பு கொடுக்கற மரமா இருக்குது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மரம் அப்படின்னா அது வன்னி மரம். நிறைய சிவபெருமான் கோயில்ல தலைவிருச்சமா வன்னி மரம் இருக்கு. வன்னி மரத்து இலைய தங்கத்துக்கு ஒப்பானதுன்னு புராணங்கள்ல சொல்றாங்க. உங்க வீட்டுல யாருக்காச்சும் 7.5 சனி அஷ்டமி சனி இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா வீட்டுல வன்னி மரத்தை செடி நட்டு வச்சு வழிபாடு பண்ணா சிறப்புன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுல நடக்கிறத கூட நீங்க ஏதோ ஒரு கோயில்ல போய் நட்டு வச்சீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நம்மளோட கருத்தை நாம சொல்றோம். நடந்த நிஜ சம்பவங்களா இருந்தாலும் சரி, புராண கதையா இருந்தாலும் சரி, ஆனா வன்னி மரத்தை பிள்ளையாருக்கு அதீத சக்தி உண்டு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால உங்களால முடிஞ்சா வன்னி மரத்து பிள்ளையாருக்கு மனதார ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணி விநாயகர் பெருமானோ 3 முறையோ இல்ல 9 முறையோ சுற்றி வலம் வந்து 9 தோப்பு கர்ணம் போட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா நலனும் கிடைக்கும். அதே வன்னி இலையால சனி பகவான சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்க சனி தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறது ஐதீகமா இருக்கு.
இவ்வளவு சிறப்பு மிக்க வன்னி மரத்துக்கடியில இருக்கிற விநாயக பெருமான வழிபாடு பண்ணி எல்லா நலனும் பெறணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.